பெயர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஜீவா டுடேவின் நிறுவனர் ஆசிரியர் திரு ஜீவ சகாத்தம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஒன்று தொடங்குவதா அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து அதுலேருந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள தான் நான் களத்தில் நிறுத்த போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இனி வரும் பொதுத் தேர்தல் எல்லாத்தையும் நான் கலந்துக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த பிஜேபி தான் பேக்எண்ட்லேருந்து இந்த ஒர்க்கை பண்ணுது அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? உலகத்திலேயே ஒரு கட்சியிலிருந்து விலகிறவர் அந்த கட்சி தலைவரை சந்தித்து மாலை அணிவித்து புத்தகங்களை பரிசீலித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அட்வைஸ் கேட்டு கட்சி ஆரம்பிச்சது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். இப்போ நான் என் கட்சியில் நீங்கள் இருக்கீங்கன்னா என்கிட்ட போகிறதா இருந்தால் ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு போயிருவீங்க. ப்ரெஸ்ஸை சந்திச்சுட்டு என்ன சொல்லுவீங்க, இதுவரை இருந்தேன், மகிழ்ச்சி தான், என்னுடன் ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி, தலைவர் என்னை நல்லா தான் நடத்தினாங்க, எனக்கு வாய்ப்பு தந்தாங்க, அவ்வளோதான் சொல்லுவீங்களே ஒழிய என்னைய பார்த்துட்டு அதுவும் டெல்லிக்கு என்னைய பார்த்துட்டு நல்லா பேசிட்டு சிரித்து பேசிட்டு ஏதோ பழங்கள்லாம் கொடுத்து நான் போயிட்டு வரேன், ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா விசாரிக்கிற மாதிரியே போய் பார்த்துட்டு வருவாங்க. இல்லை, கடந்த வருஷம் டிசம்பர் மாதமே என்னுடைய முடிவை நான் தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான சமாதானம் பேச்சுவார்த்தை கூட நடந்திருக்கலாம் இல்லையா? டிசம்பர் 23 சொன்னதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனை வேற சந்திச்சிருக்காரு. டிசம்பர் 23 வளர்கிறேன்னு சொன்னவரை இவங்க எலெக்ஷன் தேர்தல் பொறுப்புகள்லாம் வேற கொடுத்தாங்க இத்தனை மாவட்டங்களுக்கு அது இதுன்னு. அப்போ இது என்ன ட்ராமா அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? கட்சியிலே இல்லாத ஒருத்தருக்கு தேர்தல் பொறுப்பு வேலை எப்படி கொடுப்பாங்க? அதுவும் அண்ணாமலை ஆதரவாளர் இன்னொரு வட்டம் வேற இருக்கு. அப்போ எப்படி தேர்தல் வேலை பார்க்க விடுவாங்க? அவங்க முழுக்க விஜய்க்கு தானே வேலை பார்த்துருக்குறாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருமே பாஜகவுக்கோ வானதி சீனிவாசனுக்கோ வேலை பார்க்கலையே. ஏடிஎம்கேக்கு அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க, ஆல்ரெடி இபிஎஸோட பிரச்சனை. அப்போ இவங்களுடைய வாக்குகள்லாம் சேர்த்து தான் விஜயை ஜெயிக்க வச்சிருக்கு. விஜய்க்கு விழுந்த ஓட்டு வெறும் விஜய் ரசிகர் ஓட்டு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பாஜகவில் அண்ணாமலை ஓட்டு, திமுகவில் பேரம்பேத்திகளாக ஓட்டு போடுறோன்னு போடுற ஓட்டு, அப்புறம் வழக்கமாக திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு ஓட்டு போடுற அந்த ஓட்டு, இப்படிலாம் சேர்த்து தான் 35% விஜய்க்கு வந்துச்சு. அதனால அண்ணாமலை அவர்கள் ஏதோ புதிய கட்சி புதிய இளைஞர்கள்னா அவங்க ஃபார்மட்டையும் வடிவத்தையும் மாத்துறாங்க, புரியுதுங்களா? பாஜகவினுடைய ஐடியாலஜி அப்படியே இருக்கு, அதோட வடிவம் இங்கே எடுபட மாட்டேங்குது அந்த கருத்தியல். அப்போ இவங்க வேற ஒரு வடிவில் ஒரு இது அரசியல்ங்கிறது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங், அவங்களுக்கு ஒரு வணிகம், ஒரு ஒரு கடையை எப்படி டெவலப் பண்றது, ஒரு வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்றதுன்னு அது மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அண்ணாமலைங்கிற பிராண்டை நம்ம கடையில வைத்து விற்பதை விட இன்னொரு சூப்பர் மார்க்கெட்ல விற்கலாம், இல்லை புது கடைகளை வைத்து விற்கலாம், எப்படி எப்படி போகுது வியாபாரம் போகுதுன்னு பார்க்கலாங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. அது வேற ஃபார்மெட்னா அது என்ன ஃபார்மெட்டா இருக்கும்? நான் பாஜக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும்ல. பாஜக அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு முஸ்லீம் எதிர்ப்பு, கிறிஸ்தவ எதிர்ப்பு, ஒரு பிராமணிக்கல் பார்ட்டி, வட இந்திய கட்சி, இந்தியா ஆதரிக்கிற கட்சி, சமஸ்கிருதத்தை திணிக்கிற கட்சி, நீட்டை கொண்டு வந்த கட்சி, இப்படின்னு 1008 விமர்சனங்கள், ஒரு எதிர்மறை தன்மைகள் இருக்கு இல்லையா? நீங்க டக்குன்னு எப்பா நான் அதுல இல்லப்பாங்கிறப்ப இந்த விஷயங்கள்ல இருந்துலாம் வெளியே ஒரு கும்பம் உங்களுக்கு கிடைக்கும். நான் பாஜக இல்லை, நான் நடுநிலையானவர், நான் வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை, பொதுவாக இளைஞர்களுக்காக நிற்கிறேன், பொதுவாக ஊழல் எதிர்த்து போராடுறேன், மதவாதத்துக்கு எதிராக போராடுறேன், எல்லா மதத்தினருக்குமா நீங்க நான் எழுதி வச்சுக்கோங்க. அண்ணாமலை போற கூட்டத்தெல்லாம் முஸ்லீம் கூட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு கும்பம் கண்டிப்பா காண்பிக்கப்படும். இனி அவர் அண்ணாமலைக்கு ஒரு கூட்டம் கட்சி ஆரம்பிக்கிறோம்னா டக்குன்னு 2 பருதா போட்டு ஒரு லேடி நிற்கிற மாதிரி காமிப்பாங்க, ஏன்னா ஒரு பொதுவான ஆளு அப்படின்னு காண்பிப்பு இருக்கு. அது வேலையெல்லாம் நடக்கும். சர்ச்சுக்கு நீ போகலாம், இனிமே பள்ளிவாசலுக்கு போவாரு நமாஸ் பண்றதுக்கு. ஆனா நமக்கு எல்லாரும் ஒண்ணுங்கண்ணா, ஆனா நம்ம இந்தியர்னா, ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்ம மக்கள் தான், இளைஞர்களுக்கான ஒரு கட்சினா அவ்வளவுதாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி டோன்ல தான் அவர் இதை கொண்டு போவார். இதை பிஜேபி பேச முடியாது, பிஜேபி பேசி அப்படி ஒரு கூட்டத்தை கூப்பிட முடியாது. ஆனா அண்ணாமலையோட பேசி ஒரு கூட்டத்தை கூட்டுவார். பிஜேபி நான் கிடையாது, நான் பிஜேபியில் கிடையாது அப்படின்னும் போது அவர் பிஜேபி ஆபீஸாவே எதிர்க்கிற இடத்துக்கு வராரு இல்லையா? தமிழ்நாடு அதுதானே எதிர்பார்க்குது, தமிழ்நாட்டுடைய அரசியலே அது நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்போ அதை அவர் செய்வார்னு பார்க்கலாமா? அப்படி செய்யலைன்னா அதனுடைய அர்த்தம் வெளிப்படையாவே மக்களுக்கு புரிஞ்சிருமில்ல. அப்போ அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்க் அண்ணாமலைக்கு இருக்கு, அந்த ரிஸ்க் விஜய்க்கு இல்ல, ஆனா அண்ணாமலைக்கு இருக்கு. விஜயோட பெரிய பிளஸ் என்னது? அவர் பிஜேபி இல்லைங்கிறது தான். அவர் பிஜேபி எதிர்க்கிறாரா இல்லையா அதை பத்தி மக்களுக்கு கவலை இல்லை. அவரு ஒரு கிறிஸ்டினுங்க, அவர் எப்படிங்க போய் பிஜேபி ஆளா மாறுவாரு அப்படிங்கிறாங்கல்ல. அது விஜய்க்கு பிளஸ்ஸா மாறிடுச்சு. அப்புறம் நானும் பெரியாரை ஏத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு தலைவர் வச்சது எல்லாமே ஒரு இமேஜை விஜய்க்கு தந்துருச்சு. நம்ம ஊர்ல பிஜேபி இல்லை, நான் ஒரு ஆன்டி பிஜேபின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஒரு மார்க்கெட் இருக்கு. தமிழ்நாட்டுல அரசியல் செய்வதற்கான அடிப்படை தகுதியே பாஜக எதிர்ப்புங்கிறதான். பெரியாரை எதிர்க்கிறியா ஆதரிக்கிறியாங்கிறதுலாம் ஒரு அடிப்படை தகுதியா தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. அதனாலதான் விஜய் அந்த காயின் எடுத்தாரு. பெரியார், நான் தான் உண்மையான பெரியார் கட்சி, நான் தான் திராவிட கட்சின்னு சொல்லி வந்திருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலைக்கு அது ஒரு சிக்கல். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி இந்துத்துவ முகம் இருக்கு, பாஜக இருந்திருக்காரு,
மைக்கேல் பெட்டி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது வந்து இவர் அவ்வளவு எளிதாக கிறிஸ்தவ இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், ஒரு திராவிட இயக்க உணர்வு கொண்ட இளைஞர்கள் இவங்கெல்லாம் அண்ணாமலை நம்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதை வென்றெடுக்க வேண்டிய வேலை வந்து அண்ணாமலைக்கு இருக்கு. அதை அவர் எப்படி செய்வார், எவ்வளோ டாக்டிக்ஸாக செய்வார்னு தெரியல. மக்கள் பார்ப்பாங்களா, அமித்ஷாவை சந்தித்து வந்துட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் மதச்சார்பற்றவர், அவர் நடுநிலைனா, தமிழ்நாடு மாதிரி மாநிலம்லாம் அதிக விவாதங்கள்ல ஈடுபடக்கூடிய மாநிலம், மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே ஒரு திமுக எதிர்ப்பு முகம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு கூட்டம் இருக்கு, அது அவருக்கான ரசிகர் கூட்டம், பாஜக கூட்டம் இல்லை. பாஜகவை பயன்படுத்தி அவர் தன்னையே தான் அதிகம் வளர்த்துக்கிட்டார். அவருடைய கட்சி வளர்ச்சிங்கிறது அவருக்கான ரசிகர் மன்றம். அவர் யார் தெரியுமா, அவர் ஒரு பாரதத்தின் சக்தி, இந்த மாதிரி தான் வளர்ந்தது. அப்போ அந்த கூட்டம் அவர் பின்னாடி இருக்கு. இப்போ அந்த கான்செப்ட்ல இவர் திமுக எதிர்ப்பு பேசினார்னா, திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்ட பலர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அண்ணாமலையும் அதே அரசியலை பேசினார்னா, திமுக சரியில்லைங்கிற அரசியலையும் விஜய் சரியில்லைங்கிற அரசியலும் பேசினா, அப்போ வந்து கான்செப்ட் வந்து விஜய் எதிர்ப்பு ஓட்டும் திமுக எதிர்ப்பு ஓட்டு பேசுகிற மைண்ட் செட்டை அவர் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இவங்க டார்கெட் எல்லாமே இளைஞர்கள் தான். 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும் தான் இவங்க டார்கெட். விஜய்க்கா இருக்கட்டும், டெல்லியில இருந்த காக்ரோச் பார்ட்டியா இருக்கட்டும், இவங்க எல்லோருக்குமே. இப்ப அவங்க எல்லாருமே பிஜேபியோட திட்டம் என்னன்னா, இப்ப இளைஞர்கள்னு ஒரு குரூப் இருக்கான், அவனுக்கு ஐடியாலஜி தேவையில்லை, கருத்தியல் தேவையில்லை, பரப்புரை தேவையில்லை, பொதுக்குழு செயற்குழு தேவையில்லை, சட்டமன்றம் தெரியாது, வேட்பாளர் முகம் தெரியாது, இப்படி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இந்த இளைஞர்களை ஏன் நம்ம வந்து பைபிளே வச்சிருக்க கூடாது? அதனால இன்ஸ்டா அவரு டச் பண்ணியிருக்காரு. அவன் உங்கள்கிட்ட பெரியார் கருத்து கேட்க மாட்டான், பகுத்தறிவு கேட்க மாட்டான், பெருசா ஐடியாலஜி கேட்க மாட்டான். ஆனா அந்த இளைஞர்கள் மதவாதியும் கிடையாது, சாதியவாதியும் கிடையாது, அதே சமயம் முற்போக்கு சிந்தனையாளரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, அப்ப இந்த ஏ பொலிட்டிக்கல் கூட்டத்தை நம்ம வைபா வச்சிருக்கணுங்கிறது பிஜேபி வந்து பிளான் பண்ணிருக்கு. ஏ பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸ் கூட்டம் இருக்காங்க, இன்னொரு சமயம் அப்பொலிட்டிக்கலான தலைவர்களும் உருவாகிறாங்க அப்படின்னும் போது அது தமிழ்நாட்டு சூழல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அண்ணாமலை ஏ பொலிட்டிக்கலான ஆள் கிடையாது. அவர் வெளிப்படையா ஒரு அதிமுக எதிர்ப்புங்கிற ஒரு மைண்ட் செட்ல பிஜேபியால் வளர்க்கப்பட்டவர். ஆனா பாஜக தனது பேட்டர்ன்ல வளர்ந்தா தமிழ்நாட்டில் வளர முடியாதுங்கிறதுக்காண்டி அண்ணாமலையை வேற ஒரு பேட்டர்ன்ல வளர்த்துச்சு. எஸ் வி சேகர் மாதிரி அண்ணாமலை பேச மாட்டார், புரியுது, ஹெச் ராஜா மாதிரி அண்ணாமலை பேச மாட்டார், இளகணேசன் மாதிரி அவர் பேச மாட்டார், RSS பாஜக எல்லாம் பேசுவாரு, என்னைக்கும் பெரியாரை திட்ட மாட்டார். அண்ணாமலை இதுவரையும் பெரியாரை திட்டினது இல்லை, கவனிச்சிங்களா? ஈவேரா அப்படின்லாம் சொன்னது கிடையாது. இந்துக்கள், இந்து மதம், இந்த மாதிரிலாம் பேசுவாரு, பெரியாரை திட்ட மாட்டாரு. அப்புறம் ஒரு தேவைப்பட்டா திமுக தலைவர் கலைஞர் கூட ஒரு மூத்தவருங்கண்ணா, ஒரே ஒரு பேட்டில் கலைஞரை கூட பாராட்டு, கலைஞரோட உழைப்பெல்லாம் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாதுன்னா அவங்களோட உழைப்பெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஹெச் ராஜா பேச முடியாது. ஹெச் ராஜாவால திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு மட்டும் தான் பேச முடியும். அண்ணாமலைக்கு அது பிரச்சனை கிடையாது. அந்த பேட்டர்ன்ல லைட்டா, ஏன்னா கட்சியே வளர மாட்டேங்குதுன்னு டெல்லியில இருந்து கதறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பெரியார் சிலையை அடிப்பேன், ஈவேராவை அடிப்பேங்கிறப்ப தமிழ்நாட்டில் ஈடுபட மாட்டேங்குது. அப்ப அண்ணாமலை மாதிரி ஒரு பேக்வர்டு கிளாஸை கொண்டு வராங்க, பிற்படுத்தப்பட்டவரை கொண்டு வந்து இந்த பிராமின் ஜனதா பார்ட்டின்னு இருக்குல்ல, இந்த இமேஜோட இது பிராமின் பார்ட்டின்னு சொன்னாலே யாரும் வர மாட்டேங்கிறாங்க கட்சிக்கு. அப்ப நீ வந்து நான் ஒரு நான் பிராமின்னா அந்த தேவையில்லாம பெரியாரை சீண்டுவது, திராவிடத்தை சீண்டுவது விட, ஆனா திமுகங்கிற கட்சியை அடி, டிஎம்கே ஃபைல்ஸ் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கடை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டர்ல வளர்த்தார். அது மட்டும் இல்லாம இன்னொரு வேலையும் அவர் செஞ்சார், கட்சியில இருந்த பிராமின்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணார். எஸ் வி சேகர், காயத்ரி ரகுராம், இவங்க எல்லாரையும் காலி செஞ்சார். அவங்கெல்லாம் யாருன்னா சங்கரமட ஆதரவாளர்கள், இவர் யாருன்னா சிருங்கேரி மட ஆதரவாளர் அண்ணாமலை, பிஎல் சந்தோஷோட ஆளு. கர்நாடக சிருங்கேரி மடத்துக்கும் தமிழ்நாடு சங்கர மடத்துக்குமான லாபிக்குல உருவானவர் தான் அண்ணாமலை. அதனால இவருக்கு வந்து இங்க உள்ள பிராமின்ஸ் அடிக்கிறதுல பிஜேபி பிரச்சனை இல்லை, சிருங்கேரி மடம் லாபி ஒன்று ஓடுது, அதுலதான் இவர் வந்து அண்ணாமலை வந்து பண்ணாரு. ஸோ அப்ப இவருக்கான பேட்டர்ன் இந்த மாதிரி தான் கட்சி வளர்ந்துச்சு. கட்சிக்கு 11% கிடைச்சது வந்து பிராமின் கான்செப்டையோ ஆன்டி ரிசர்வேஷனையோ பெரியார் எதிர்ப்பையோ பேசியிருந்தா பாஜக வந்திருக்காரு. இவர் வேறு விதமான ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனாரு, அப்புறம் தன்னுடைய சாதி செல்வாக்கையும் பயன்படுத்திக்கிட்டார், சமுதாய செல்வாக்கையும். இதெல்லாம் சேர்த்துதான் 10-11% அவருக்கான ஒரு கான்செப்ட்னு வந்தது. அப்புறம் வைப்ரண்டா அதிமுக எதிர்ப்பு, எடப்பாடி எதிர்ப்புலாம் அவர் பண்ணதுங்கிறது, நான் தான் எதிர்கட்சி அப்படிங்கிறது இந்த கான்செப்ட், இந்த செயல்பாட்டு முறைகளை தான் இரட்டை இலக்கத்தை நோக்கி பாஜக போச்சு. இப்ப அந்த அண்ணாமலையை இறக்கி விட்டுருக்காங்க பாஜக தனியா தமிழ்நாட்டுல இருக்கு, இந்த அண்ணாமலையை இறக்கி விட்டுருக்காங்க. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற பாஜகவுடன்
அண்ணாமலை சேர்ந்திருந்தா அண்ணாமலையுடைய வைப்ரண்ட் பாஜகவுக்கு உதவ மாட்டேங்குது. இந்த கடந்த எலெக்ஷன்ல வானதி சீனிவாசனே தோக்கடிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படியெல்லாம் வந்திருக்கும் போது பிஜேபிக்கான ஹார்ட்கோர் இந்துத்துவா ஓட் பேங்க் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கட்டும். இன்னொரு வகையில இளைஞர்களை திமுக பக்கமோ திராவிடத்தின் பக்கமோ போக விடாம ஒரு இளைஞர்களை வேற வேற மாதிரி பேசி பொலிட்டிக்கலா 19 ஊழல் எதிர்ப்பு, மதுக்கடைகள் ஒழிப்பு, பொதுவாக அந்த நடிகர்கள் இந்த புது புது தலைவர்களா உருவாகும் போது அவங்கள்ட்ட கொள்கைகளை கேளுங்களேன். சமூக நீதி, இடஒதுக்கீடு, மொழி உணர்வு, மொழி வழி தேசிய இனம்னா என்ன, இந்த மாதிரி பிரச்சனைகளே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி முத்திரை ஒரு குறிப்பிட்ட தகுந்த பார்ப்பாங்க. 19 எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி மதுக்கடைகளை ஒழிப்பேன், மதுவை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன். அது ஒரு கட்சியோட கொள்கையா இருக்க வாய்ப்பே இல்லை. அது ஒரு நிர்வாக அமைப்பு முறை. ஆனா வரவங்க எல்லாம் பாருங்க, இந்த சினிமா நடிகர்லாம் நாங்கள் ஊழல் ஒழிக்க போறோம், ஊழல் ஒழிக்க போறோம். அது மாதிரி அண்ணாமலையும் இந்த ஊழல் ஒழிப்பு, லஞ்ச ஒழிப்பு, மது ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அரசியல்வாதிகள் பேசுறதுக்கு. பெண்கள் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலினுக்கு கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் விஜய் வந்து இதுக்கு ஸ்டாலின் தான் அங்கிள், ஸ்டாலின் அங்கிள், பாத்ரூம் போன பெண் குழந்தைக்கு பாலியல் வன்புணர்ச்சி சொல்லிட்டே இருந்தார்ல, அப்படி ஒரு ஒர்க்கை ஒரு அண்ணாமலை ஆரம்பிக்க போறாருன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் குரூப்பை கொஞ்சம் பிரிக்கலாம்னு யோசிக்கிறார். விஜய்க்கு வந்து 35% இருக்குல்ல, அந்த ஒரு அலையில வந்துருச்சு ஒரு டேம்ல. அது திருப்பி வந்து விஜய்க்கு வரவிடாம தடுக்கிறதுல கொஞ்சம் அண்ணாமலை நோக்கி இளைஞர்கள் ஈர்க்கப்படலாம். அப்புறம் இது இப்போ ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. விஜய் ஆளுங்கட்சி ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு மைனஸ் நிறைய வரும். எதிர்கட்சியா இருக்கும் போது தான் நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்போ கவர்மெண்ட்டே உங்க கையில வந்துருச்சு. அப்போ தினந்தோறும் நடக்கிற பிரச்சனைக்கு பதில் சொல்லணும். இப்ப கேள்வி கேட்கிற இடத்துக்கு அண்ணாமலை வந்துட்டாருன்னா விஜய் பக்கம் போன இந்த 2 திராவிட கட்சி வேணாம், எல்லாமே சாக்கடை, புனித சக்தி, தூய சக்தின்னு விஜய் பக்கம் போனவங்க என்னடா தூய சக்தின்னு சொல்லிட்டு எல்லாம் குதிரை பேரமா நடக்குதுன்னு கொஞ்சம் ஃபீலிங்ல இருந்தா அந்த இளைஞர்களை திருப்பி இழுப்பதற்கு அண்ணாமலை உதவுவார். அந்த மக்கள் போறதுக்கு விஜயோடைய ஃபேக்டர் வந்து அவருடைய பாப்புலாரிட்டி வந்து ஒரு டூலா இருந்தது. அண்ணாமலைக்கு அந்த பாப்புலாரிட்டியோ கரிஷ்மாவோ இருக்குதா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருந்து மக்களை ஈர்க்கிறதுக்காக கரிஷ்மா இல்ல, அவ்வளவு பெரிய கரிஷ்மாங்கிறது இப்போதைக்கு தேவையில்லைங்க. உங்களுக்கு விஜய்க்கு விழுந்த ஓட்டே 35% விஜய் கரிஷ்மாவுக்கு விழுந்த ஓட்டு கிடையாது. 2 திராவிட கட்சியும் வேணான்னு போனவங்க, பலகீனமான பாஜக ஓட்டு போட்டு ஜெயிக்காதுங்கனால பாஜக ஓட்டே விஜய்க்கு போயிருக்கு. அதிமுக ஓட்டு கணிசமா போயிருக்கு. திமுகல விளையாட்டுத்தனமா போயிருக்கு. என் பேத்தி பேரனுக்காண்டி ஒரு ஓட்டு போட்டுக்கிறேன் இப்படி போட்டு குடும்பத்துக்கு 4 ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்படி எல்லாம் சேர்ந்தா விஜய்க்கு 35% விஜய்க்கு கிடையாது. கொங்கு மண்டலத்துல பாஜக அண்ணாமலை ஆதரவாளர்களா விஜய்க்கு தான் ஓட்டு. அவங்களுக்கு நயனா நாகேந்திரன் தலைமையும் பிடிக்காது, எடப்பாடியும் பிடிக்காது. அவங்க ஒர்க் பண்ணலையே. புரியுதுங்களா? அந்த மாதிரியான அதிருப்தி வாக்குகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் அண்ணாமலையை வச்சு ஒருங்கிணைக்க பார்ப்பாங்க. இன்னொன்னு, விஜய் கட்சிக்கு வந்து அவர் ஒரு மைனாரிட்டி தலித் ஆதரவுங்கிற ஒரு கான்செப்டை உண்டு பண்ணி இங்க தலித்துகள்லாம் இங்க போலரைஸ் ஆறாங்கிற அடிப்படையில் ஒரு நான் தலித்தை வந்து தூண்டி விட்டு இங்க ஒரு பிசி கன்சல்டேஷனை உருவாக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. அது பிஜேபி பிளானும் கூட. பிசிஎஸ்சி என்னைக்கும் ஒற்றுமையா இல்லாம ஆக்குறது தான் பாஜகவின் திட்டம். ஏன்னா அப்பதான் அவங்க பார்ப்பன எதிர்ப்புக்கு வரமாட்டாங்க. 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அரசியல் ரீதியா அப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலித்துகள் கணிசமா விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப நான் தலித்தும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்ப விஜய்க்கு வாக்களித்த நான் தலித்துக்கிட்ட என்னப்பா தலித்துகளுக்கு தானப்பா அந்த கட்சின்னு சொல்றாங்கிறப்ப அந்த கான்செப்டை தனியா பிரித்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. பாஜக எல்லா விதமான சோசியல் இன்ஜினியரிங்கும் பண்ணும். ஒரு 1 இயர் ஏரியால போய் கொஞ்சம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அது தலித்துகளுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு வந்திருக்காங்களாமே. அந்த மாதிரிலாம் கூட பாஜக வேலை பார்க்கும். இந்த சைடும் அவங்க தான் இருப்பாங்க, அந்த சைடும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க நோக்கம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. எதுவும் நான் பிராமின்ஸ் ஒன்று சேர்ந்துடக்கூடாது, தமிழர்களா ஒன்று சேர்ந்துடக்கூடாது, பிசி எஸ்சியும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. ஆனா இந்து ஒற்றுமைன்னு பேசுவாங்க. இதுதான் டெல்லியோட விளையாட்டு. அந்த டெல்லியோட திருவிளையாடல் தான் அண்ணாமலை. ஃபார்மேட்டா மாத்த போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஆர்எஸ்எஸ் காரர்களும் இந்து மொழிக்காரர்களும் தான் வெளியே வந்து பட்டாசு வெடிச்சு பாரத் மாதா கி ஜெய் வேற சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஏற்கனவே மதவாதம் பேசிய ஒரு சாயல் இருக்குது அப்படின்னும் போது அது எப்படி மக்கள் வந்து இவர் வந்து வேறதான் அப்படின்னு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? இவங்க பண்ணுவாங்கன்னா தெரியாது, அவங்களுடைய திட்டம் அது. பாஜகன்னு வரும்போது கிடைக்காத வாய்ப்பு வெறுமனே அண்ணாமலை அண்ணா பிஜேபிலாம் இல்லைங்கண்ணா நான் பொதுவான ஆளுங்கன்னா நிற்கும் போது இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் வரும் பிளான். விஜய்க்கு ஒரு பிளஸ் என்ன, விஜய் மதச்சார்பற்ற எல்லாரும் ஓட்டு வாங்கினாரு, சாதி சார்பு கிடையாது. விஜய் சாதி பார்த்து தான் கேண்டிடேட் நிப்பாட்டினாரு. 234 தொகுதியிலையும் கரெக்டா திருச்சி கிழக்குல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அதிகம். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க சாதி எதுவோ அதை பார்த்து தான் விஜய் நிப்பாட்டினாரு.
ஆனா ஓட்டு போட்டவங்க ஜாதி பார்க்கல. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க அவர் என்ன ஜாதி என்ன கேண்டிடேட்னு பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் தெளிவா அந்தந்த விக்கிரவாண்டி யாரை நிப்பாட்டணும், வன்னியர் பெல்ட்ல வன்னியர், தேவர் பெல்ட்ல தேவர், கரெக்டா தான் நிப்பாட்டியிருக்காரு. புரியுதுங்களா? அவர் அதுல எந்த சமரசமும் பண்ணிக்கல. ஆனா மக்களுக்கு வந்து என்ன பாக்குறாங்க, ஜாதி மதம் பார்க்காம விஜயை ஆதரிச்சாங்க. அண்ணாமலைக்கு அது மைனஸ் தான். ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டினோ எடுத்தோடனே அண்ணாமலை ஆதரிச்சிருவாங்களா? அதெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. அதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து மைனஸ் தான். ஆனா பாஜகங்கிற கட்சியினுடைய நிலையிலிருந்து பாருங்க, அவங்களுடைய வடிவம் அது 3% 2% தானங்க இருக்கு கட்சி. அந்த வந்து வேற ஒரு வடிவில் ஒரு இது பண்றதுக்கு இளைஞர்கள் கண்ணாமண்ணான்னு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வைப்பு இதுன்னு காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வேலையை பாக்குறாங்க அவங்க. பொலிட்டிக்கலா இது, அதாவது அவன் கருத்தியலா சிந்திக்கிறது, வரலாறு தெரிஞ்சுக்கிறது, அரசியலமைப்பு சட்டம் படிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. யாரோ ஒரு ஹீரோ பின்னாடி யாரோ ஒரு தனி மனிதரை வந்து இவர் அபாரமானவர் சொல்லுவோம், அந்த ஒரு மயக்கத்திலேயே வச்சிருக்கணும். ஆனா அண்ணாமலை வந்து கல்ட் பாலிடிக்ஸ் இங்க இருக்குது, அதை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆமா, அது விஜய் அப்படி பண்ற மாதிரி ஆகும். ஆனா விஜய் மாதிரி தான் அண்ணாமலைக்கும். அண்ணாமலை பின்னாடியே ரசிகர் மன்றம் தான். அவர் பாஜகவில் இருக்கும் போதே அண்ணாமலைக்கு என்று தனி ரசிகர் மன்றங்கள் இருந்தன. இப்ப அது கருணாராஜன் இருக்க மாட்டாரு, வந்துருவாரு. அமர் பிரசாத் ரெட்டி வந்துருவாரு. இவங்கெல்லாம் பாஜக இல்ல, அண்ணாமலை கூட இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்துருவாங்க. இன்னொன்னு, பாஜக வந்து அண்ணாமலையே பெரிய லெவல்ல விமர்சிக்க மாட்டாங்க தொடக்கத்துல. அப்படிதான் பாக்குறேன். இப்ப வரையும் பாஜக யாரும் விமர்சிக்கல. நயினா நாகேந்திரன் காட்டமான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ வந்து பாஜகவுல இருந்து விலகி போனவங்க திரும்ப வந்து கட்சிக்கு சேர்ந்ததான் வரலாறு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. இப்ப பாஜக, அது அண்ணாமலை வெர்சஸ் நயினா நாகேந்திரன் தான். அது அவர் தலைமை வந்ததுக்கு அப்புறம் தானே அவர் விலகி வர்றாரு. அதனால நீங்க பாருங்க, பாஜக வந்து இவர் விமர்சிச்சாலும் அரசியல், விமர்சிக்காட்டிலும் அரசியல் தான். அண்ணாமலையை வந்து ஒரு பாஜக முகம், இந்துத்துவ முகம் அல்லாத இன்னொரு பிஜேபி மோடி முகம் இங்க வளருது. எல்லாமே அவங்களுடைய ப்ராடக்ட் மாதிரி கான்செப்ட். ஏன்னா பாரதிய ஜனதா அவங்களுடைய கொள்கையை சொல்லி நேர்மையா வளர முடியாது. அவங்க கொள்கை என்னது? மாநிலங்களே இருக்கக்கூடாது. அவங்க கொள்கை என்னது? ஒரே நாடு ஒரே தேர்தல். அவங்க கொள்கை என்னது? நீட்டை கொண்டு வரணுங்கிறது. அவங்க கொள்கை அப்படிங்கிறது இந்த தேர்தல் சிஸ்டமே நடக்கக்கூடாது, தேர்தல் முறையே இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கொள்கை. இதை சொல்லி பாஜக ஓட்டு கேட்க முடியுமா? ஒவ்வொரு முஸ்லீமும் ஜெய் ஸ்ரீராம்னு ஏத்துக்கணும், ஒவ்வொரு முஸ்லீமும் பாரத தாயின் மகன் ஏத்துக்கணும். இப்படி சொல்லி தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்க முடியாது. அப்ப நமக்கு எதிராக இளைஞர்கள் போய்விடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி அவங்க திட்டங்களை வைப்பாங்க. ஆனா என்னுடைய கான்செப்ட் இது, அண்ணாமலை வெர்சஸ் விஜய்ன்னு தான் போக அதிகப்படியான வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா அவர் விஜய் இப்ப இவருடைய பேட்டர்னுக்கு அண்ணாமலையின் பின்னாடி திரள்கின்ற இளைஞர்கள் படை என்பது இவர்களை தான் பாதிக்கும். விஜய் பின்னாடி இருக்கிற கூட்டத்தை தான் இருக்கும். இப்ப அவர் கவர்மெண்ட்டுக்கு வேற வந்துட்டாரு. அவருக்கு போராளியா இருக்க முடியாது. ஸ்டாலின் அன்கிள் கேட்கவே முடியாது. அந்த ஸ்டாலின் அன்கிள் ஹை பீச்ல கத்துனாருல, அப்பதான் அவரால் வீரியமா செயல்பட முடியும். இப்ப ரூலிங் பார்ட்டி இவரை பார்த்தா எல்லாரும் கேள்வி கேட்க முடியும். அப்ப இவர் இப்ப கேள்வி கேட்கிற இடத்துக்கு அண்ணாமலை வந்திருக்காரு. அப்ப இளைஞர்களுக்கு பொதுவாகவே ரிபலை பிடிக்கும், எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க, இது பண்ணும். ஸோ விஜய் பின்னாடி திரண்ட இளைஞர்கள் கூட்டம் இவர் பின்னாடி போகும், அண்ணாமலை பின்னாடி போகவும் வாய்ப்பு இருக்கு. ஓரளவு அதிமுகவில் நம்ம சாதிக்காரர் ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காருங்கிற அந்த உணர்வோட இருந்தாங்கல்ல கவுண்டர், அந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப எடப்பாடிக்கு வந்து சிஎம்மா இருந்தாரு, எதிர்கட்சி தலைவர். இப்ப அவருடைய கட்சி காணாம போயிட்டு இருக்குங்கிறப்ப சில இளைஞர்கள் அப்படி வரலாம். ஆனா கவுண்டர் சமுதாய இளைஞர்கள் அப்படியே எடப்பாடி இல்லைன்னா அண்ணாமலைன்னு மாறலாம். அவங்க விஜய்கிட்ட வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஒரு இளைஞர் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர், நம்ம ஆல்ரெடி நம்ம சமுதாயத்தில் ஒரு முதலமைச்சரை பார்த்துட்டோம், அடுத்து இவரை உண்டாக்குவோம், நம்மதுக்கு விஜயை போய் உருவாக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு கவுண்டர் சமுதாய இதாகவும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வைக்க வாய்ப்பு இருக்கு. தேர்தல் நெருக்கடி நினைவா இந்த மக்களவை தேர்தலில் அவர் மேக்சிமம் போட்டிட மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக எதிர்ப்பு உடனே பேசுற மாதிரி ஆயிரும். உன் ஸ்டாண்ட் என்ன, பாஜக எதிர்க்கிறியா அப்படிங்கிற மாதிரியான நிலை வந்துடும். அப்ப அமைதியா இருந்துருவாரு. அடுத்த சட்டமன்ற தேர்தல் தான். இதுக்கு பின்னாடி ரஜினிகாந்தோடைய ஏதோ ஒரு பங்கு இருக்கிறதா? இல்ல, ரஜினி கிடையவே கிடையாது. இல்ல, ரஜினிகாந்த் அப்படி எதுவும் என் வீட்டு வாசல வந்து நின்றாதுங்கிறதுக்காண்டி தான் லதா வந்து புதுசா மக்கள் மேடைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. லதா ரஜினிகாந்த் ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் மேடைன்னு ஏதோ ஒண்ணு. அதுக்கான காரணம் என்ன? இப்ப இவர் போய் அண்ணா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா, நான் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன்னு அவர் சொல்லலாம். அண்ணாமலை வர்றதை ரஜினி விரும்பல. இல்ல, பின்னாடி 2 இயக்கங்களும் சேர்ந்து கூட செயல்படலாம் இல்லையா? அதெல்லாம் கற்பனையா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ரஜினி இனி அப்படி விரும்ப மாட்டார். இனி அவர் என்ன செஞ்சாலும் ஒரு அரசியல் இது வருது. போய் ஸ்டாலினை பாத்துக்கிறாரு, இவர் பிஜேபி சொல்லிதான் போய் பார்த்தா இருக்கிறாங்க. ரஜினி வந்து ஒரு தேசிய அளவில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பிடித்த ஒரு நபரா இருக்கிறார். அது உத்தரப்பிரதேச சிஎம்மா, ஆந்திரா சிஎம் சந்திரபாபு நாயுடா, பவன் கல்யாணா, எல்லோருக்குமே அவரை தெரியுது. அவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியா இருக்காரு.
கொஞ்சம் அவருடைய வயது அனுபவத்துக்கு நிறைய ஏஜ் விஷயங்கள் தெரியுது அவருக்கு. அவரளவுக்கு அரசியல் விஷயங்கள், ஏன்னா அவர் எல்லாரையும் பார்த்தவர். உங்களுக்கு எம்ஜிஆர் காலம் இந்திரா காந்தி பார்த்து, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, மொரார்ஜி தேசாய், எல்லா பிரதமர் காலகட்டத்திலையுமே அவர் படத்துல செலிபிரிட்டியா இருந்திருக்கிறார். நரசிம்மராவ் வந்து கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு ரஜினிகாந்த், கட்சியில சேருங்கன்னாரு, காங்கிரஸ்ல சேர மாட்டேன்னாரு. சேராம தான் ஆதரவு தந்தார், மூவ் பண்ணாரு ரஜினிகாந்த் வச்சு. அப்புறம் மோடி தமிழ்நாட்டு பிரச்சாரத்தையே ரஜினிகாந்த் வீட்டுல இருந்து தான் தொடங்கினாரு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கங்கை மரன் போய் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டாரு, ரஜினி எனக்கு ஆதரவு தந்துட்டாருனாரு. உடனே ரஜினி பதறி அடிச்சுட்டு நான் யாருக்கெல்லாம் ஆதரவு தரல அப்படின்னாரு. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சோன்னா ரஜினி போய் தான் பார்த்தாரு. தமிழ்நாட்டு அரசியல கட்சியில இருக்கிறவங்க, தொடங்க போறவங்க எல்லோருமே ரஜினியை வச்சு, இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிற விஜய் அவர்கள் ரஜினியை வச்சுதானே வளர்ந்தாரு. என்னோட திரைப்படங்கள் முழுவதும் ரஜினியை காமிச்சா தனக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாரு. ரஜினிகாந்த் என்பவர் சினிமா அரசியல்ல எல்லோருக்கும் வேண்டப்பட்டவரா இருக்கிறார். அவர் இந்த முகத்துக்கு வேல்யூ இருந்துகிட்டே இருக்கு. அதனால அண்ணாமலையும் அதை, ஆனா அண்ணாமலை ஆதரவு ரஜினிங்கிற மாதிரி போயிருச்சுன்னா ரஜினி ரொம்ப பேரு கெட்டு போயிடும். ஏற்கனவே ரஜினி கட்சியில தான் அண்ணாமலை சேர போறாருனாங்க. தமிழறிமணியன் அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இப்ப ரஜினி ஒரு பொதுவான ஆளா இருக்காரு. கிறிஸ்டின், முஸ்லீம், தலித் எல்லோரும் விரும்பக்கூடிய நடிகராக ஒரு ஆளுமையா இன்னைக்கு அவர் இருக்கிறாரு. அதுபோக சினிமா தவிர்த்துட்டு பொது மேடைகள் அவருடைய பேச்சு வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பீச்சா இருக்கு. தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி, வாழ்க்கைங்கிறது கண்ணா அப்படிலாம் பேசுறாருல, இமயமலைக்கு போறேன், அம்மா அப்பா சின்ன வயசுல படிக்கல, இப்படிலாம் வந்து மக்கள் இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க. என்ன சொல்றாரு ரஜினியோட அனுபவம் என்ன அப்படின்னு. ஆனா அப்படி ஒரு நல்ல பேர்ல இருக்கக்கூடிய ரஜினி வந்து இப்படி கட்சி ஆதரவு அப்படிலாம் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவரை பொறுத்தவரையும் நான் விசாரிச்ச வரையும் போயஸ் தோட்ட நிலவரப்படி அவர் அரசியல்லாம் இது பண்ண மாட்டார். பொதுவா எல்லாருக்கும் நண்பர். அது திமுகவுக்கும் நெருக்கமானவராக இருந்தாரு. இரட்டை சின்னம் உருவான வரலாறை கொண்டாடுற நாளுக்கு எடப்பாடி பழனிசாமிட்டையும் போய் பேசினாரு. எல்லோருடையும் அவர் நல்ல நட்பா தான் இருக்காரு. திமுக, காங்கிரஸ் அப்படின்னு யார்ட்டையும் வேறுபாடு காமிக்கல. அவ்வளவுதானே ஒழிய அண்ணாமலை கட்சிக்கெல்லாம் அவர் ஆதரவு தர மாட்டார். அடுத்து அதிமுக பத்தி பேசும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, MC சம்பத் அவர்கள்லாம் போய் தாவேகா வாசல் முன்னாடி நின்று அரும்பாடுபட்டு உள்ள போய் சேர்ந்திருக்கிறாங்க கட்சியில. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு சில நபர்கள் போறதுனாலலாம் அதிமுக இதாகாதுங்க. நான் திருப்பி சொல்றேன். அதெல்லாம் இவங்க அதிமுகவுக்கு இந்த விஜய் அலையிலையும் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த போற எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கணக்கு எடுக்காதீங்க. இவங்கெல்லாம் ஒரு நபர்கள் தான். கட்சிங்கிறது தொண்டர்களும் ரெட்டலையும். ஒரு நபர்னாலும் அந்தந்த செக்டார்ல இருக்கிற நபர்கள் வந்து அவர் மிஸ் பண்றாங்களா? இப்போ செங்கோட்டையன் வந்து ஈரோட்ல இருந்து கிளம்பிட்டாரு, இப்போ கடம்பூர் ராஜ் வந்து கோயில்பட்டி, தூத்துக்குடி ஏரியால இருந்து கிளம்பிட்டாரு. அப்படின்னும் போது அது அவருக்கு பாதிப்பு, ஒவ்வொரு செக்டார்ல பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவது இதே தாவேகா வந்து ஒரு தொடக்க கால கட்சியில போய் சேர்ந்துருந்தா பரவாயில்ல. இப்போ அவங்க ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. கரண்ட் கட்டுல இருந்து பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க எதிர்த்தரப்புல இருந்து அதை சுட்டி காட்டி போராட்டம் நடத்தி தான் ஒரு கட்சி வளர முடியும். ஆளுங்கட்சி தரப்போட போய் இவங்க ஒன்றுறதுங்கிறது மக்கள்கிட்ட நல்ல பேரெல்லாம் ஏற்படுத்தாது. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி கிங்குன்னு தான் பாக்குறேன். எடப்பாடிக்கு வந்து எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் கடைசி அது இதுன்னு வேலுமணி, CV சண்முகம் எல்லாரும் போக பார்த்தா திருப்பி எல்லாரையும் வர வச்சுட்டு இவர் தான் பொதுச் செயலாளர், இவர் தான் A-ஃபார்ம் B-ஃபார்ம்ல கையெழுத்து போட்டோம்னு சொல்ல வச்சுட்டார்ல. அதனால இவங்க அதிமுகவை அழிக்கணுங்கிறது தான் தாவேகாவின் நோக்கம். அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு. ஆனா பாத்தீங்கன்னா திமுகவோட இடத்துக்கே அவங்க வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பழைய ப்ராஜெக்ட் தான். இதெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வறுமை ஒழிய. எனக்கு தெரிஞ்சு திமுகவோ அதிமுகவோ தொடர்ச்சியா ஆரோக்கியமான எதிர்கட்சி அரசியல் பண்ணலாம். ஒன்றும் பெரிய தோல்வியெல்லாம் ஒன்றும் ஒரு மேட்டரே கிடையாது. அதிமுக 96ல ஜெயலலிதா அம்மையாரே தோத்தாங்க. மொத்தம் 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆனா தோல்வின்னு பார்க்கும்போது திமுக சைட்ல இருந்து எந்த ஒரு கட்சிதலுமே கிடையாது. ஆனா அதிமுக சைட்ல இருந்து நிறைய விஷயங்கள், அவங்க தொடர் தோல்வியில இருக்காங்கல்ல. ஒரு வலிமையான தலைவர்கள் இங்க வந்து என்ன இருந்தாலும் பர்சனாலிட்டியான தலைவர் இருக்கிறாங்க, கட்சி கட்டமைப்பு இருக்கு. அங்க அது கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. பார்ப்போம். இதை வச்சு விஜய் கட்சி வந்து ஒரு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை அழிச்சிட்டு நான் எம்ஜிஆர் தலைவராக ஏற்றுக்கிறேன்னு அவர் சொல்றாரு. பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா இன்னும் காலம் நிறைய இருக்குன்னு பாக்குறேன். பார்ப்போம் அது எப்படி வருது. விஜய் வந்து அதிமுக பத்தி பேசும்போது எப்பவுமே அப்ரைஸ் பண்ணியே பேசுறத பார்க்க முடிஞ்சது. தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, இப்போ சிஎம் ஆன பின்னாடி திருச்சியில பேசும்போதும் சரி, ஜெயலலிதா மேடம்னு பேசுறது, எம்ஜிஆர் பத்தி பேசுறது, நான் எம்ஜிஆர் போலாம் கிடையாது, அவர் தனிதான் அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேர்றாங்க. இவர் கடம்பூர் ராஜ் வந்து தாவேக்காவுக்கு தாய் கழகமே அதிமுகன்னு பேசுறாரு. அப்போ அங்க ஒரு மேட்ச் அப் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட முறையில திமுக அதிமுக ரெண்டுமே இருக்கணும்.
இந்த தலைவர்களால் அந்த கட்சி கிடையாது. அந்த கட்சிங்கிறது தொண்டர்களுக்கான கட்சி. ம். தொண்டர்கள் இருக்கிற வரையும் வரும். இந்த விசில் அலையிலையும் மேற்கு மண்டலத்துல ரெட்டலைக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ம். எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் போறதுனால அவங்க மேலதான் அந்த தொண்டர்கள் கோவம் வருமே ஒழிய அப்படி திடீர்னு ரெட்டலையையும் இதையும் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி.